வணக்கம். என்னும் எழுத்துல இங்கே 4ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம்னா தாவரங்கள். எதெல்லாம் நம்ம தாவரங்கள்னு சொல்லுவோம்? எதெல்லாம் நம்ம தாவரங்கள்னு சொல்றோம்? செடி, கொடி, அப்புறம் பெரிய பெரிய மரங்கள், இதெல்லாம் தொகுப்பதான் நம்ம என்ன சொல்றோம்? தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ நம்ம மனிதனோட உடல் உறுப்புகள் சொல்றோம் இல்லையா? பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்றோம் இல்லையா? நம்மளோட உடல் உறுப்புகள் என்னன்னு சொல்லுவோம்? கண், தலை, புருவம், நெற்றி, மூக்கு, கண்ணு. கண், காது, மூக்கு, வாய், கை, கால் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் மனிதனோட உடல் உறுப்பு. அது போல ஒரு தாவரத்தோட உடல் உறுப்புகள்ல என்னன்னு பார்க்க போறோம். இது ஒரு தாவரம், சரி இல்லையா? இப்ப தாவரத்துக்கு அடியில் என்ன இருக்கு? வேர். வேர்ல இருந்து மேல் பக்கம் வருது தண்டு. இந்த வேர் எப்பயுமே எங்க இருக்கும்? மண்ணுக்கு கீழே இருக்கும். அப்போ மண்ணிலிருந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை இந்த வேர் இருக்கு இல்லையா, இது உறிஞ்சுதான் இந்த தாவரத்தோட மேல் பாகத்துக்கு கொடுக்குது. அப்போ கீழே இருக்கிறது வேறு, மேலே இருக்கிறது தண்டு. எனக்கு தெரியுது இல்லையா? இது பேர் என்னது? இலை. இலை. இது என்ன சொல்றோம்? இலை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த இலையில வேற என்ன இருக்கும்? தாவரத்துல பூ இருக்கும். அப்புறம் காய், கனி, இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணும்? ஒரு தாவரத்துல இருக்கும். இப்போ நம்ம இந்த தாவரத்துல நம்ம ஊர் பேர் என்ன? வயல். ஏன் ஊருக்கு வயலுன்னு பேருந்து? எப்பவுமே பச்சையா இருக்கு இல்லையா? எல்லாமே கிரீனிஷா இருக்குது. நல்லா ஒரு வளமையான ஊரா நம்ம ஊர் இருக்கு. சரி, இப்போ இந்த இலைகள்லாம் பார்க்குறீங்களா? நிறைய இந்த டீச்சர் இலை வச்சிருக்காங்க இல்லையா? எல்லா இலைகளும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த செம்பருத்தி பூவோட இலையை பாரு, இந்த ஓரத்தில் பாரு எப்படி இருக்கு? ஒரு விளிம்பா இருக்கா? இப்போ இந்த செடி, இந்த இலையை பாரு, இந்த இலை அமைப்பா பாருங்க. ஏன் இலைனா எல்லாம் ஒரே மாதிரி? இலைனா பச்சை கலர்ல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இலைனா எல்லா இலையும் ஒரே வடிவத்துல தானே இருக்குன்னு, ஏன் இலையெல்லாம் வெவ்வேறு வடிவத்துல இருக்கு? அப்படி இலை வெவ்வேறு வடிவத்துல இருந்தா என்ன அர்த்தம்? இந்த இலையோட அமைப்பை வச்சு இது ஒரு வித்திலை தாவரமா, இரு வித்திலை தாவரமா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் நீ பெரிய கிளாஸ் போனோன்னே தாவரவியல் 11th 12th போய் படிப்பேன். அப்ப இந்த இலைங்கிறது தனியா இருக்கா? தாவரத்துல தனியா இலை மட்டும் தனியா வர முடியுமா? முடியாது. இது ஒரு தாவரத்தோட உறுப்புன்னு சொல்லிட்டு, ஒரு தாவரம் இருக்கு, ஒரு பெரிய மரமோ செடியோ இருக்கு அப்படின்னா இதுலேருந்து நிறைய கிளைகள்லாம் வரும். அந்த கிளைகள்ல தான் என்ன வருது? நமக்கு ஒரு இலை வருது. இந்த இலை இந்த தாவரத்தோட ஒட்டி இருக்கு இல்லையா? இலை தனியாக இருக்கு, இலை மட்டும் தனியா இருக்கா? இல்லை. இப்போ இந்த தாவரத்துல தண்டு, இந்த தண்டோட ஒட்டி தான் யார் இருக்கா? இலை. இந்த இலைக்கு பக்கத்துல சின்ன சின்ன வளர்ச்சிகள் இருக்கு பாரு. இதுதான் பிற்காலத்தில் அடுத்தடுத்து நமக்கு என்ன பண்ணும்? வளரும். இந்த இலை இருக்கு இல்லையா? இந்த தண்டோட இந்த இலை வந்து ஜாயின் பண்ற இந்த இடத்துக்கு பேர் தான் இலை காம்பு. இந்த இடத்துக்கு பேர் தான் இலை காம்பு. ஒரு இலை எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம இங்க வரைஞ்சிருக்கோம், சரியா? இந்த இலை வந்து எதோட ஒட்டி இருக்கு? தாவரத்தோட தண்டோட ஒட்டி இருக்கு. அப்ப இந்த பாட்டுக்கு பேர் என்னது? இலை காம்பு. இந்த மேற்பகுதி தட்டையா இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? இலை அப்படின்னு சொல்றோம். இந்த மேற்புறத்தை நம்ம என்ன சொல்றோம்? தட்டையா இருக்கு. இதெல்லாம் மொத்தமா நம்ம என்ன சொல்றோம்? இலை. இந்த இலையோட ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த எட்ஜி பாரு அப்படியே கூர்மையா இருக்கும், இருக்கா? இதுதான் இலை நுனி. இதுதான் இலை நுனி. இந்த இலையில பாத்தீங்கன்னா மையத்துல ஒரு நரம்பு போகும். மையத்துல ஒரு நரம்பு போகும், அதுதான் மைய நரம்பு. நடுவுல ஒன்று போகும். இந்த இலை இந்த இலையை ரெண்டா பிரிக்கும். இந்த மைய நரம்பு இந்த இலையை என்ன பண்ணிடும்? ரெண்டா பிரிக்கும். சமைச்சு தன்மையுடையதான் மாற்றும். வேறு படிச்சிருக்கலையா மேக்ஸ்ல? சமைச்சு தன்மை ஒரு பொருளை 2 சமபாகமாக பிரிக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்தது பாரு, இது மைய நரம்பு. இந்த மைய நரம்புக்கு இணையா இங்க ஒரு நரம்பு வந்துச்சுன்னா அதுக்கு இணையா இங்க ஒரு நரம்பு வரும். 2 பக்கத்துலையும் கரெக்டா வரும். அந்த நரம்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப தாவரம் இருக்கு, வேர்லேருந்து என்ன உரியுது? வேர்லேருந்து தண்ணி, அதுக்கு தேவையான கனிம சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள்லாம் மண்ணிலேருந்து யார் எடுத்துக்கிறா? இந்த வேர் எடுக்குது. அப்படி வேர் எடுத்துட்டு வர தண்ணி இங்க வந்து யாருக்கு கொடுக்கும்? இலை. இலை காம்புக்கு கொடுக்குது. இந்த இலை காம்பு இந்த மைய காம்பு வழியால எடுத்துட்டு வருது, இந்த நரம்பு வழியா. அப்ப வரும் பொழுது இங்க இருக்க இது இருக்குன்னா வெற்று குழாய்கள், இங்க இருக்கலாம் வெற்று குழாய்கள் எம்டியா இருக்கு. இங்க இருந்து தண்ணி வரும்போது இதுல என்ன பண்ணுது? ஓடி ஃபில்லாயிடும். எப்பயுமே தண்ணி இருக்கனால அது எப்படி இருக்கு? நமக்கு பச்சையா இருக்கு. ஒருவேளை இந்த செடியை உடைச்சாச்சு இருக்கு, தண்ணியில கீழே போட்டா 2 நாள்ல இந்த செடி என்ன பண்ணிடும்? காஞ்சி போயிடும் இல்லையா? ஃபர்ஸ்ட் உடச்சி செடியில இருக்குமே, செடியை உடச்சிட்டோம்னா என்ன அப்படியே வாடி போகும். கொஞ்ச நாள் என்ன பண்ணிடும்? காஞ்சி
தண்ணி இல்லை. இந்த இலை பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் இல்லை, குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு நிறம் இருக்குது. பச்சையம் அப்படிங்கிற ஒரு நிறம் இருக்கனால தான் இலை என்ன கலரில் இருக்கு? பச்சை கலரில் இருக்கு. இந்த இலையோட மேற்புறத்தை இலைத்தாள் அப்படின்னு சொல்கிறோம். நுனி, இலை நுனி, மையத்தில் ஒரு மைய நரம்பு போகுது. பக்கவாட்டில் இலையால் என்ன பண்ணுது? இருக்கிற நரம்பு போகுது. இந்த இலை என்ன பண்ணுது? இலைக்கு தண்ணீர் எங்கேருந்து வருது? வேர் மூலயமா உறிஞ்சி வர தண்ணி இந்த இலைக்காம்பு வழியாக மைய நரம்புக்கு வந்து மைய நரம்புல ஜாயிண்டாக இருக்கிற நரம்புக்குலாம் அது என்ன பண்ணுது? தண்ணீரை கொடுக்குது. இந்த இலையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம், பச்சையம். இப்போ இந்த இலை என்ன பண்ணுது? சூரிய ஒளி, தண்ணீர் எல்லாத்தையும் பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை என்ன பண்ணுது? தயாரித்து கொடுக்குது. இந்த இலையோட பின் சைடு பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தோன்னா சொர சொரன்னு இருக்கும். அதான் இலை துளை சின்ன சின்ன மைனூட்டாக ஒரு கண்ணுக்கு தெரியாது, நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தெரியும். இது எதுக்காக அப்படின்னா மரம் என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம், சுவாசிக்குது. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை நமக்கு தருதுன்னு சொல்லி இல்லையா? இந்த இலைத்துளைகள் வழியாக தான் வாயு பரிமாற்றம் நடக்குது. இலைத்துளை, இலை பட்டை, அந்த மாதிரி பட்டை இருக்கு இல்லையா, அது வழியும் நமக்கு நீராவி போக்குங்கிறது நடைபெறும். இப்போ இந்த இலையோட முக்கிய பங்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இலையில் பாருங்கள் நல்லா தெரியும், இலையோட மையத்தில் ஒரு மைய நரம்பு, அதுக்கு இணையாக 2 பக்கமும் என்ன பண்ணும்? நரம்புகள் போகும். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு இலையும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அப்போ இலைங்கிறது எந்த கலரத்தில் இருக்குது? நம்ம என்ன கலரில் இருக்குது? பச்சை. இதுக்கு முக்கிய காரணம் பச்சைங்கிற நிறம் இருக்குது. குளோரோஃபில் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது? உணவு தயாரித்து தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செஞ்சுக்கிறது தாவரங்கள். புரியுதா? நன்றி.